வெல்கம் டு Shanmugam IAS Academy. இன்னைக்கு நம்ம ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் 19/2/2022 22/2022 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்தியா UAE சைன் மேஜர் ட்ரேட் பேக்ட். ஸோ இந்த நியூஸ் நம்ம முன்னாடியே பார்த்ததுதான். காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் ரெண்டு கண்ட்ரிஸும் சைன் பண்ணியிருக்காங்க. பட் முன்னாடியே சொன்ன மாதிரி நாங்க எல்லா குட்ஸ்க்கும் இது பண்ணல, நாங்க சென்சிட்டிவ் குட்ஸ்க்கு நாங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம், அந்த இடத்துல வந்து வயலேட் பண்ணிக்க மாட்டோம் ரெண்டு பேரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நியூஸ் பேப்பர்லயே வந்திருக்கு, கோல்டை வச்சு அவங்க ஃப்ரீ ட்ரேட் இதெல்லாம் சைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. நாட் ஓன்லி நம்ம UAE கூட மட்டும் இல்ல, பிரிட்டன் கூட, EU கூட, நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா, இவங்க எல்லாத்துக்கூடயுமே நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் சைன் பண்ண போறோம். அதை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் போலாம். நெக்ஸ்ட் ஸ்டேட்ஸ் டிஸ்கஸ் இன்டர்லிங்கிங் ஆஃப் கோதாவரி அண்ட் காவேரி. ஸோ பட்ஜெட்ல சொல்லியிருந்தாங்க ரிவர் டெபிசிட் இருக்கிற ரிவர்ஸ்க்கு ரிவர்ஸ் சர்ப்ளஸ் ரீஜன்ல இருந்து வாட்டரை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் ரொம்ப காலமா சொல்லிட்டு இருந்தாலும் இந்த பட்ஜெட்லயே சொல்லி அதுக்கு நிதி ஒதுக்கி இருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். இப்பயாவதும் ஸ்பீட் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். முன்னாடியே நம்ம காவேரி பத்தி பார்த்திருப்போம். காவேரியோட ட்ரிபியூட்டரிஸ் என்னென்ன அதை பார்த்து வச்சுக்கோங்க. UPSC கொஸ்டின்ஸ் சிட்டிஸை வச்சும் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் திருச்சிராப்பள்ளி இஸ் ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் காவேரி, அதை UPSC கொஸ்டினும் கேட்டாங்க. நெக்ஸ்ட் ரங்கனி தீத்தா பேர்ட் சான்ச்சுரி, அது காவேரி ரிவர்ல இருக்கு. நெக்ஸ்ட் காவேரி ரிவர் வந்து ஒரு 3 ஐலாண்ட் ஃபார்ம் பண்ணுவோம், ஸ்ரீரங்கப்பட்டினம், அதெல்லாம் பார்த்து வச்சுங்க. இப்போ நம்ம கோதாவரி ரிவர் பத்தி பார்ப்போம். என்னதான் நியூஸ் வந்து ரிவர் லிங்கிங் பத்தி வந்திருந்தாலும் நம்ம வி ஹாவ் டு கோ பேக் டு பேசிக்ஸ். இப்போ ரிவர்ல எப்படி கொஸ்டின் கேட்கலாம், ரிவர் எந்தெந்த சிட்டிஸ் வந்து பாஸ் பண்ணி போகுது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நெக்ஸ்ட் யூஸ்வல் கொஸ்டின் உங்களுக்கு வந்து ரிவரோட ட்ரிபியூட்டரிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஓகே, இங்க கோதாவரி அப்படிங்கிற பாருங்க, கோதாவரி ரிவர் பாஸ் ஆகிற ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா, தெலுங்கானா, நெக்ஸ்ட் ஒடிஷா. ஸோ இந்த 3 ஸ்டேட் தான். பட் இங்க பேசின் ஏரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ரிவர்ஸ், அதாவது ட்ரிபியூட்டரிஸ் எல்லாம் இருக்குல்லங்க, அந்த ட்ரிபியூட்டரிஸ் எல்லாம் சேர்ந்து ரிவர்ஸை ஜாயின் பண்ணோம். ஸோ அது இது எல்லாத்தையுமே சேர்த்து பேசின் ஏரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இங்க வெஸ்டர்ன் காட்ஸ்ல தான் ஆரிஜினேட் ஆகுது கோதாவரி ரிவர். நெக்ஸ்ட் இது எல்லாமே ட்ரிபியூட்டரிஸ் தான். ட்ரிபியூட்டரிஸ் பார்த்து வச்சுங்க. UPSC ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டரும் தெரிஞ்சு வச்சுங்க. ஃபர்ஸ்ட் கோதாவரி ரிவர் இருக்கும், நெக்ஸ்ட் கிருஷ்ணா ரிவர் இருக்கும். நெக்ஸ்ட் இங்க பார்த்து வச்சுங்க ட்ரிபியூட்டரிஸ். மஞ்சீரா, இட் இஸ் எ ட்ரிபியூட்டரி ஆஃப் கோதாவரி. நெக்ஸ்ட் மன்யார், நெக்ஸ்ட் துத்னா, பூர்ணா, வர்தா, பெண்கங்கா, வைன்கங்கா, இந்திராவதி, இந்த 4 ரிவரும் UPSC ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் சபரி, இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த வாட்டி 2021 பிரிலிம்ஸ்ல கூட உங்களுக்கு நாகவல்லி வச்சு ஒடிசால இருக்க ரிவர் தான், அதை வச்சு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் பாலிசி கால்ஸ் ஃபார் மோர் இன்சென்டிவ் எக்ஸ்போர்ட்ஸ். சரி, இந்த இடத்துல நம்ம முன்னாடியே ஹைட்ரஜன் பாலிசி இருக்கு. இந்தியா வந்து இந்த மாதிரி 2030ல அச்சீவ் பண்ணணும்னு வச்சிருக்காங்க. 5 மில்லியன் டன்ஸ் ஆஃப் கிரீன் ஹைட்ரஜன் அப்படிங்கறத நம்ம முன்னாடி வீடியோல பார்த்திருப்போம். இப்ப அடுத்த லெவல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் பார்ப்போம். இங்க பாருங்க, கலரை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்றாங்க. எக்ஸாம்பிள் ப்ளூ கார்பன், ஓஷன்ல இருந்து கார்பன் எடுத்தா அதை ப்ளூ கார்பன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு 2021 பிரிலிம்ஸ்லயும் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை இன்ஸ்பயர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கலர்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து இப்ப கிரீன் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது இதுதான் ரெனியூவபிள் எனர்ஜில இருந்து எடுக்கிறது. ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ்டு பை எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் வாட்டர் யூசிங் எலக்ட்ரிக்கலி ஃப்ரம் ரெனியூவபிள் சோர்சஸ், விண்டு, சோலார், இதுல இருந்தெல்லாம் எடுத்தா அதை வந்து கிரீன் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ப்ளூக்கும் கிரேக்கும் சின்ன வித்தியாசம் தான். ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஃபாசில் ஃபியூவல்ல இருந்தா எடுப்பாங்க. பட் ப்ளூ ஹைட்ரஜன் அப்படிங்கிற இந்த கார்பனை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருவாங்க. CO2 வந்து பை ப்ராடக்டா ரிலீஸ் ஆகும். அந்த ரிலீஸ் ஆகிறத உங்களுக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ என்விரான்மெண்டலுக்கு எந்த ஹசார்டும் இருக்காது. அதனால அதை ப்ளூ கார்பன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுவே கிரே ஹைட்ரஜன் அப்படிங்கிற அவங்க அப்படியே வந்து CO2 ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் பர்பிள் அப்படிங்கிற நியூக்ளியர் பவர்ல இருந்து ஹைட்ரஜன் எடுத்தோம் அப்படின்னா அதை வந்து பர்பிள் ஆர் பிங்க் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டர்கோய்ஸ் அப்படிங்கிற மீத்தேனை வச்சு ஹைட்ரஜன் எடுத்தோம் அப்படிங்கிற இட் இஸ் கால்ட் டர்கோய்ஸ் ஹைட்ரஜன். நெக்ஸ்ட் பிரவுன் ஆர் பிளாக், இது வந்து கோல்ல இருந்து எடுக்கிறது. நெக்ஸ்ட் எல்லோ அப்படிங்கிற இட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை எலக்ட்ரோலைசிஸ் யூசிங் கிரிட் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ், ரெனியூவபிள், ஃபாசில், இது எல்லாத்துல இருந்து எடுக்கும்போது எல்லோ ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒயிட் அப்படிங்கிற நேச்சுரல் ரிசோர்சஸ் இருக்கும். அந்த நேச்சுரல் ரிசோர்சஸ்ல இருந்து டைரக்டா எடுத்தாங்க அப்படின்னா அதான் வந்து ஒயிட் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூ கெக்கோ ஃப்ரம் நார்த் ஈஸ்ட் கெட் ஆர்மி டேக். சோ இந்த நியூஸ் ஜஸ்ட் பார்த்து மட்டும் வச்சுக்கோங்க. இங்க 2 கெக்கோனா பள்ளி. சோ இந்த 2 ஸ்பீசிஸ் கிரிப்டோடாட்டிக்லஸ் எக்ஸ்ரைட்டஸ் இதுவும், நெக்ஸ்ட் கிரிப்டோகேலஸ் சியாச்சென்சிஸ், இந்த 2 ஸ்பீசிஸ் ஆஃப் கெக்கோவையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது போக இன்னொரு ஸ்பீசிஸையும் சொல்லியிருக்காங்க. கிரிப்டோ
டாக்டிலியஸ் லுங்லியன்சிஸ். ஸோ இந்த 3 கெக்கவும் இருக்கு, ஜஸ்ட் பார்த்து மட்டும் வச்சுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க. இந்தியா இஸ் ஹோம் டு 40 ஸ்பீசிஸ் ஆஃப் பென்ட் டோட் கெக்கோ வித் நார்த் ஈஸ்ட் அக்கௌண்டிங் ஃபார் 16 ஆஃப் தெம். ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது வந்து 2018ல மிகப்பெரிய ஒரு மைல்கல்லா பார்க்கப்பட்டுச்சு. அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம வந்து எத்தனால் பிளெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் பயோஃபியூல் பாலிசியே போட்டிருக்கோம். அதுல வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன், ஃபோர்த் ஜென்ரேஷன் இதெல்லாம் நம்ம முன்னாடியே நம்ம சேனல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். ஓகே, இப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முன்னாடி வந்து எப்படின்னா நம்ம பெட்ரோலுக்கு வந்து இந்த மாதிரி பிளண்ட் பண்ணோம். இப்ப நேஷனல் பயோஃபியூல் பாலிசிலேயே இருக்கு அரௌண்ட் 10% பை 2022. நெக்ஸ்ட் 20% பை 2025 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் இருக்கு. அதை வந்து இப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் ஒரு ஃபிளைட்லயே, ஓகேங்களா, அவியேஷன் டர்பைன் ஃபியூயல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒயிட் பெட்ரோல் நம்ம நார்மல் யூஸ் பண்ற க்ரூட் இருக்காது, அது கொஞ்சம் வித்தியாசமாவும் இருக்கும், காஸ்ட்லியாவும் இருக்கும். அந்த அவியேஷன் டர்பைன் ஃபியூயல்ல உங்களுக்கு பயோஃபியூலை மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு பிளெண்ட் பண்ணி, இன்ஃபேக்ட் பிளெண்டுங்கிறது தான் கரெக்டான வேர்டா இருக்கும். 10% அவியேஷன் டர்பைன் ஃபியூல் இருக்குல்லங்க, சஸ்டைனபிள் அவியேஷன் ஃபியூல், அந்த ஃபியூவல்ல மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஃபிளைட்டையே வந்து டேக் ஆஃப் பண்ணி லேண்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. 2018ல அது மிகப்பெரிய அச்சீவ்மெண்டா இருந்துச்சு. இப்போ அதோட அசோசியேட்டட் நியூஸ் தான் இப்ப பயோ ஏடிஎஃப். இட் இஸ் a biofuel used for aircraft that can be prepared using animal fat, vegetable oil, agriculture waste. ஸோ இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஃபுல்லா இன்னுமே ரன் பண்ற அளவுக்கு 100% பிளெண்டிங் அளவுக்கு நம்ம கொண்டு வரல. பட் 10% அவியேஷன் டர்பைன் ஃபியூல் 90% இருக்கட்டும், மீதி 10% நம்ம இந்த பயோஃபியூலை வச்சு ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், பயோஃபியூல் இஸ் a fuel that produced from biomass, that is plant, algae or animal waste. இதுல இருந்தெல்லாம் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறாங்க. இட் இஸ் கன்சிடர்ட் டு பி சோர்ஸ் ஆஃப் ரெனியூவபிள் எனர்ஜி. ரெனியூவபிள் எனர்ஜிக்கான சோர்ஸ் மட்டும் கிடையாது, நம்ம ஃபாசில் ஃபியூலோட டிபெண்டன்சி குறைக்கலாம். அல்டிமேட்லி ஃபாசில் ஃபியூலோட டிபெண்டன்ஸ் அங்க குறைக்கணும் அப்படிங்கிற நமக்கு ஃபாரெக்ஸ் ரிசர்வ் மேஜரா எதுக்கு செலவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் டெபிசிட்டா இருக்கிற காரணமே வந்து நம்ம ஃபாசில் ஃபியூல் வாங்குறது தான், பெட்ரோல் வாங்குறதுனால தான். ஸோ அதை குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு நல்ல உதாரணமா உங்களுக்கு வந்து எத்தனால் பிளெண்டிங் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட், சென்டர் இஸ் கான்ஃபிடென்ட் டு அச்சீவ் 20% ஆஃப் த எத்தனால் பிளெண்டிங் வித் பெட்ரோல் அண்ட் டீசல். இது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதுதான், நேஷனல் பயோஃபியூல் பாலிசியில சொல்லியிருப்பாங்க. அரௌண்ட் இப்போ ஒரு 8% சம்திங், 8 to 9% இருக்கும் பிளெண்டிங், அதையும் பார்த்து வச்சுங்க. ஸோ இப்போ வந்து திரும்ப டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இண்டிகோ டெஸ்ட் சஸ்டைனபிள் ஃபியூல் ஆன் பிராண்ட் நியூ A320 அந்த ஃபிளைட்ல வந்து இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் பேசிக்ஸுக்கு தான் நம்ம இங்கேயும் போகணும், அதை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், சிஎம் ரைட்ஸ் டு பிஎம் அபவுட் த கன்சர்ன் ஓவர் ஸ்பென்ட் நியூக்ளியர் ஃபியூல் இன் KKNPP. சரி, இங்க கூடங்குளம் பவர் பிளான்ட் இருக்கு. அந்த கூடங்குளம் பவர் பிளான்ட்ல உங்களுக்கு ஒரு சில ஸ்பென்ட் நியூக்ளியர் ஃபியூல் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பென்ட் நியூக்ளியர் ஃபியூல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இட் இஸ் த நியூக்ளியர் ஃபியூல் தட் ஹஸ் பீன் ரிமூவ்ட் ஆஃப்டர் பீயிங் யூஸ்ட் இன் நியூக்ளியர் ரியாக்டர். நியூக்ளியர் ரியாக்டர்ல யூஸ் பண்ணிட்டு நியூக்ளியர் ராட் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். அதை வந்து நீங்க ரெண்டாவது வாட்டி நியூக்ளியர் ஃபியூல்ல யூஸ் பண்ண முடியாது நியூக்ளியர் ப்ராசஸ்ல. ஸோ அப்படி இருக்கு அப்படிங்கிற அதை வந்து திரும்ப வேஸ்டா தான் இது பண்ணும். ஸோ இன்னொன்னு புரிஞ்சு வச்சுங்க, நியூக்ளியர் எனர்ஜி அப்படிங்கிறது ரிலேட்டிவ்லி கிரீன் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யுரேனியம் உங்களுக்கு வந்து அவுட் ப்ராடக்டா வரும், அதை வந்து நீங்க அடுத்த ஸ்டேஜ்ல யூஸ் பண்ணலாம், as a fuel-ஆ யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், இங்க வந்து இந்த ஸ்பென்ட் நியூக்ளியர் ஃபியூல். சோ இது வந்து வேஸ்ட் தான், எஸ்பெஷலி நியூக்ளியர் வேஸ்ட். சோ நியூக்ளியர் வேஸ்ட் அப்படிங்கல கண்டிப்பா எக்காலஜிக்கு பயங்கரமான ஒரு டிவாஸ்டேட்டிங் இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ண போகுது. நம்ம பாம் வந்து போட்டாங்க ஹிரோஷிமா நாகசாகி அந்த வேர்ல்டு வார் டைம்ல. சோ அதனால இப்ப கூட இம்பாக்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சோ நியூக்ளியர் வேஸ்ட் நம்ம அந்த அளவுக்கு பார்த்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட், இங்க இதுக்கு வந்து என்ன பண்ணலாம், அந்த ஸ்பென்ட் நியூக்ளியர் ஃபியூல அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் 2 சஜஷன் கொடுக்குறாரு. ஒன்னு, ரஷ்யாக்கே திரும்ப எடுத்துட்டு போய்க்குங்க அப்படின்னு சொல்றாங்க. சப்போஸ் அது ஃபீசிபிளா இல்ல அப்படிங்கல, நீங்க பெர்மனன்ட்லி ஸ்டோர் இன் டீப் ஜியாலஜிக்கல் ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருங்க. எக்காலஜிக்கலி நான் சென்சிட்டிவ் ஏரியால அந்த இடத்துல ஒரு கிடங்கு மாதிரி கட்டி அங்க வந்து நம்ம வேஸ்ட்டை போட்டு வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சஜஷன் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் எடுக்கலையா, இல்ல முன்னாடியே ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க டு கன்ஸ்ட்ரக்ட் அவே ஃப்ரம் ரியாக்டர் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கூடங்குளம்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கான ஸ்டெப்ஸ் எதுவும் எடுக்கல. ஸோ அதுக்கான ஒரு சஜஷனாக தான் நம்ம சிஎம் வந்து பிஎம்க்கு எழுதியிருக்காரு. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். நெக்ஸ்ட், இந்தியாஸ் ஜிடிபி லைக்லி grew by 5.8% in Q3. இந்த நியூஸ்க்குலாம் நம்ம பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இந்த இடத்துல எடுத்த காரணமே ஜிடிபி அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியணும். ஜிடிபி இட்ஸ் த டோட்டல் மணி வேல்யூ ஆஃப் all final goods and services produced within an economy within the particular year.
ஸோ அதுதான் கூட்ஸ் வருமா சர்வீசஸ் வருமானு கேட்பாங்க. நெக்ஸ்ட் இன்டர்மீடியட் குட் ஃபைனல் குட்ஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் குட்ஸ் மட்டும் தான் வரும். அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஜிடிபி யாரு கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என்எஸ்ஓ நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். இதுதான் நமக்கு தெரியணும். இங்க இருக்க நியூஸ் ஜஸ்ட் நீங்க ஒரு வாட்டி வேணா படிச்சு வச்சுங்க. ஏன்னா ஒரு சில டேர்ம்ஸ் கொடுத்து வச்சிருப்பாங்க இந்த போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் சப்சிடி அப்படிம்பாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் சப்சிடினா அந்த இடத்துல என்ன, இந்த மாதிரி டேர்ம்ஸை மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதுமானது. பட் அதுக்கு மேல இந்த நியூஸ்க்கெல்லாம் நம்ம பெருசா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். நெக்ஸ்ட் நரேந்திர மோடி ஃபிளாக்ஸ் ஆஃப் 100 கிசான் ட்ரோன்ஸ் பார்த்து வச்சுங்க. ட்ரோன்ஸ் வச்சு யூபிஎஸ்சி 2020 ப்ரிலிம்ஸ்லயே கொஸ்டின் வந்துச்சு. இங்க கிசான் ட்ரோன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸ்ப்ரேயிங் பெஸ்டிசைட் அண்ட் அதர் ஃபார்ம் மெட்டீரியல்ஸ். ஸோ ட்ரோன் அப்படிங்கிலேயே நீங்க இந்த இடத்துல ஃபீசிபிலிட்டி பார்க்கணும். ஒரு ஸ்மால் ஃபார்மரா இருக்காரு அப்படிங்கிற ஒரு மினிமம் 2 ஏக்கர் தான். ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர் 2 ஹெக்டேர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால்குலேட் பண்றாங்க. ஸோ அப்ப அந்த ஹெக்டேருக்குள்ளதான் இருக்கும். ரிலேட்டிவ்லி ஸ்மாலர் ஏரியா தான். அதுக்கு அவங்க கிசான் ட்ரோன் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்களா? ஸோ அது ஒரு கேள்விக்குறி. இந்த இடத்துல கமர்ஷியல் ஃபார்மிங் பண்றாங்க, அவங்களுக்கு எல்லாம் இது பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரிலேட்டிவ்லி மனுஷங்க பண்ண வேண்டிய வேலையை மெஷின் பண்ணி வச்சு அப்படிங்கிற கண்டிப்பா டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் அக்ரிகல்ச்சர் அதை வந்து நம்ம ஈஸியாவே குறைக்க முடியும். ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுங்க. ஸ்ப்ரேயிங் பெஸ்டிசைட். ஸோ அப்புறம் வந்து உங்களுக்கு வல்கனோ இருக்கு அப்படின்னா அதோட வெண்டில வந்து போய் ஆபரேஷன்ஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ட்ரோன் வச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கொஸ்டினை பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் நைட் பாலினேட்டர்ஸ் ஹவு மோத்ஸ் ஹெல்ப் த ஹிமாலயாஸ். இந்த இடத்துல மோத் ஸ்பீசிஸை ஜஸ்ட் பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு சில ட்ரீ வெரைட்டிஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, அதை நம்ம பார்த்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இவங்க 2 பேரும் பண்ற பயாட்டிக் இன்டராக்ஷன் என்ன அப்படிங்கிறது அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பேசிக்ஸ் அதை வச்சுதான் யூபிஎஸ்சி கொஸ்டினும் கேட்பாங்க. மியூச்சுவலிசம் இது இந்த மோத் இருக்குல்லுங்க, மோத் வந்து திரும்ப இங்க வந்து தேனை எடுத்துட்டு திரும்ப போய் இன்னொரு ஸ்பீசிஸ்ல வந்து உங்களுக்கு இங்கேயே பாருங்க மியூச்சுவல் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. திரும்ப இன்னொரு பூல இது பண்ணும். ஸோ இதனால உங்களுக்கு கிராஸ் பாலினேஷன் நடக்கும். அதனால ஸ்பீசிஸ் வந்து பயங்கர டைவர்ஸா இருக்கும். ஸோ இந்த ஃபிளவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. மோத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான ஃபுட் அந்த மாதிரி இதெல்லாம் கிடைச்சிடும். ஸோ அதை பார்த்து வச்சுங்க. இங்க தீஸ் இன்செக்ட்ஸ் ஹாவ் சோ ஃபார் ரிசீவ்ட் லெஸ் சயின்டிபிக் அட்டென்ஷன் தேஸ் பீஸ் அண்ட் பட்டர்ஃபிளைஸ். மோத்தும் வந்து வைட்டல் டு பாலினேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யூபிஎஸ்சி கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து பீஸ் எல்லாம் அழிஞ்சு போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரி இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கிற வச்சு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல 2 ஸ்பீசிஸ் ஆஃப் மோத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் பார்த்து மட்டும் வச்சுக்கோங்க. இங்க தெலிபாசா எஸ்பி, நெக்ஸ்ட் குக்கிலா எஸ்பி, இதுதான் வந்து ஃபவுண்ட் டு கேரி ஹை குவான்டிட்டி ஆஃப் போலன், எடுத்துட்டு போய் இன்னொரு பிளான்ட்ல வைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை பார்த்து வச்சுக்கோங்க. இங்க ஒரு சில ட்ரீ ஸ்பீசிஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. சோ அந்த ட்ரீ ஸ்பீசிஸ் தான் நமக்கு முக்கியம். இங்க பாருங்க, ஏன்னா மோத் ஸ்பீசிஸ் வந்து அவங்க சொல்லிட்டாங்க. இங்க ட்ரீ ஸ்பீசிஸ் பெட்டுலாசியா, ஃபேபேசியா, ரோசேசியா, எரிசியா, இது மட்டும் பார்த்தாலே போதுமானது. ரொம்ப நம்ம டைம் கொடுக்குற அளவுக்கான நியூஸ் இல்ல. பட் அந்த இன்டராக்ஷன் பேசிக்ஸுக்கு முக்கியம். மியூச்சுவலிசம் போய் நம்ம இந்த இடத்துல மியூச்சுவலிசம் மட்டும் பார்க்க கூடாது. பயாட்டிக் இன்டராக்ஷன்ல கமன்சலிசம், அமன்சலிசம் எல்லாத்தையுமே, பிரிடேஷன் எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கணும். சரி, நெக்ஸ்ட் நியூ அப்சர்வேஷன் ஹெல்ப் எக்ஸ்பிளைன் த யூனிவர்ஸ் மோஸ்ட் எனர்ஜெட்டிக் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த இடத்துல பிளாக் ஹோல் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியணும். நெக்ஸ்ட் சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல், மோஸ்ட்லி அது வந்து சென்டர் ஆஃப் த கேலக்சில தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் இருக்கணும். பிளாக் ஹோல் நம்ம முன்னாடியே நம்ம சேனல்லே நிறைய வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் பிளாக் ஹோல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இங்க வந்து ஒரு சில ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபேக்ட்ஸை மட்டும் நம்ம பார்த்துருவோம். சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் அட் த சென்டர் ஆஃப் கேலக்சி மெய்சர் 77. ஸோ யூபிஎஸ்சி கொஸ்டின் வருது அப்படின்னாலும் மெய்சர் 77 ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எக்ஸோ பிளானட், கேலக்சி, அதுக்கப்புறம் சேட்டலைட், இந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஜஸ்ட் பார்த்து மட்டும் வச்சுங்க. பிளாக் ஹோல்ஸ் ஆர் எக்ஸ்ட்ராடினரிலி டென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ். சப்போஸ் நீங்க லைட் அடிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த லைட்டுமே வந்து வெளியவே வராது பிளாக் ஹோல்குள்ள. நெக்ஸ்ட் சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்ஸ் which reside at the center of many galaxies including our own, the largest of them. So largest of the galaxy, mostly supermassive black holes வந்து அந்த center of the galaxy ல தான் இருக்கும். சரி, மெய்சர் 77க்கு இன்னும் 2 பேர் சொல்றாங்க, அதை பார்த்து வச்சுங்க. ஸ்குவிட் கேலக்சி அப்படின்னு ஒரு பேர் சொல்றாங்க. நெக்ஸ்ட் NGC 1068 அதுவும் சொல்றாங்க. தேங்க்யூ.